பிரைஸ் த லார்ட். பைபிள் குயிஸ். ஏசாயா 7ஆம் அதிகாரம். உசியாவினுடைய குமாரன் யார்? யோதாம். யோதாமின் குமாரன் யார்? ஆகாஸ். ஆகாஸ் எந்த தேசத்து ராஜா? யூதா தேசத்து ராஜா. சீரியாவின் ராஜா யார்? ரேத்சீன். இஸ்ரவேலின் ராஜா யார்? பெக்கா. பெக்கா யாருடைய குமாரன்? ரெமலியாவின் குமாரன். எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்த ராஜாக்கள் யார்? ரேத்சீன் என்னும் சீரியாவின் ராஜாவும் பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும். சீரியர் யாரை சார்ந்திருக்கிறார்கள்? எப்பிராயிமை. சீரியர் எப்பிராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று யாருக்கு அறிவிக்கப்பட்டது? தாவீதின் குடும்பத்துக்கு. காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல் அசைந்தது என்ன? ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும். ஏசாயாவின் மகன் பெயர் என்ன? சேயார் யாசூப். கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, எந்த மதையின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போக சொன்னார்? வண்ணார் துறை வழியிலுள்ள மேற்குலத்து மதையின் கடைசி மட்டும். ஆகாசுக்கு விரோதமாக துராலோசனை பண்ணினது யார்? சீரியர் எப்பிராயிமோடும் ரெமலியாவின் மகனோடும். தபேயாலின் குமாரனை எதற்கு ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னார்கள்? யூதாவுக்கு. 2 புகைகிற கொல்லிக்கட்டைகள் யார்? சீரியரோடே வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும். சீரியாவின் தலை டேஷ். தமஸ்கு. தமஸ்குவின் தலை டேஷ். ரேத்சீன். எத்தனை வருஷங்களிலே எப்பிராயிம் ஒரு ஜனமாயிராதபடிக்கு நொறுங்குண்டு போம்? 65 வருஷங்களிலே. எப்பிராயிமின் தலை டேஷ். சமாரியா. சமாரியாவின் தலை டேஷ். ரெமலியாவின் மகன். நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் யார் சொன்னது? ஆகாஸ் ராஜா. ஆண்டவர் தாமே உங்களுக்கு டேஷ் கொடுப்பார். ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். வசன இருப்பிடம் என்ன? ஏசாயா 7:14. தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் என்ன சாப்பிடுவார்? வெண்ணெயையும் தேனையும். எப்பிராயிம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் எந்த ராஜாவினால் வரப்பண்ணுவார்? அசீரியாவின் ராஜாவினாலே.
கர்த்தர் எகிப்து நதிகளின் கடையாந்தரத்திலுள்ள டேஷையும் அசிரியா தேசத்தில் இருக்கும் டேஷையும் பயில் காட்டி அழைப்பார். ஈயையும் தேனீயையும். அந்த ஈக்களும் தேனீக்களும் வந்து எந்த இடங்களில் தங்கும்? வனாந்தரங்களின் பள்ளத்தாக்குகளிலும் கன்மலைகளின் வெடிப்புகளிலும் எல்லா முட்காடுகளிலும் மேய்ச்சலுள்ள எல்லா இடங்களிலும். கூலிக்கு வாங்கின சவரன் கத்தி என குறிப்பிடப்படும் ராஜா யார்? அசிரியா ராஜா. ஒருவன் எவற்றை வளர்த்தால் வெண்ணெயை சாப்பிடுவான்? ஒரு இளம் பசுவையும் 2 ஆடுகளையும். தேசத்தின் நடுவில் மீதியாயிருப்பவன் எவனும் டேஷ் சாப்பிடுவான்? வெண்ணெயையும் தேனையுமே. டேஷ் வெள்ளிக்காசு பெறும் 1000 திராட்சை செடி? 1000 வெள்ளிக்காசு பெறும். 1000 திராட்சை செடி இருந்த நிலமெல்லாம் எப்படியாகும்? முட்செடியும் நெரிஞ்சலும் ஆகும். தேசமெங்கும் முட்செடியும் நெரிஞ்சலும் உண்டாயிருப்பதினால் எதை பிடித்து அங்கே போக வேண்டியதாயிருக்கும்? அம்புகளையும் வில்லையும். மண்வெட்டியால் கொத்தப்படுகிற டேஷ் உண்டு? மலைகள். அவைகள் எதை ஓட்டி விடுகிறதற்கும் எது மிதிப்பதற்குமான இடமாயிருக்கும்? மாடுகளை ஓட்டி விடுகிறதற்கும் ஆடுகள் மிதிப்பதற்குமான இடம். எதற்கு பயப்படுவதினால் அவைகளில் ஒன்றிற்கும் போகக்கூடாதிருக்கிறது? முட்செடிகளுக்கும் நெரிஞ்சல்களுக்கும்.